இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நியானை காமிக்கிறாங்க. ஹீரோ குஹான் கூட சேர்ந்து அவள் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே, நீ வந்துட்டு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுதுல்ல, நீ என்ன இதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கா. ஆனால் அங்கே ஒரு பர்சன் அங்கே தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். ஹீரோயின் கோவப்பட்டு அடித்ததுமே அங்கே அந்த மேனேஜர் வந்து ஹீரோயின் வந்துட்டு அங்கே வேலையை விட்டு துரத்தி விட்டுட்டு அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. என்னோட பிரதருக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு பில் பே பண்ணுறதுக்கு எனக்கு காசு வேணுமே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. அவங்க நம்ம ஹீரோ குஹான் அங்கே உள்ளே என்ட்ராயிட்டு ஒரு க்ளீனான வந்துட்டு கேர்ள் வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு க்ளீன் தான், நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அவங்க வந்து ரெண்டு பேருமே ஃபேஸை பார்த்தது ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க தான். இவன் வந்து சீனியர், நீ என்ன இதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணை வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கே வந்துட்டு இப்படி ரொம்ப நர்வஸாகி போய் நின்றுட்டுருக்கா. ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே இவன் வந்து அவளோட ஒரு க்ரஷ்ஷாக இருந்திருக்கான். இப்போ இப்படி ஒரு நிலமை வரும்னு எதிர்பார்க்கல. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே நீ வந்துட்டு என்ன அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டியா, என்ன நீ வந்து அவ்வளோ தூரத்துக்கு தைரியமாக இருக்கியா இதெல்லாமே பண்ணுறதுக்கு, நீயாவே வந்துட்டு இப்படி க்ளோஸாக வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு போகும்போது இவ ஹக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எப்பயுமே ரெடியாக தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அங்கே வந்துட்டு ஆனால் ரொம்ப அங்கே வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. இப்படிலாம் வந்து ஒரு நிலமை வரும்னு எதிர்பார்க்கல, என் க்ரஷ்டே நான் வந்து காசுக்காக இந்த நிலைமைக்கு வருவானான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறா. சரி ஓகே, உனக்கு எல்லாத்துக்கும் ஓகேனா நீ வந்து ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் அதே மாதிரி பண்ணதுமே நீ என்ன உண்மையிலேயே வந்துட்டு ஓகேவா சொல்லிட்டு இருக்கா, நான் கையில் நடுங்குதேன்னு சொன்னதும் ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவனை கிஸ் பண்ணதுமே அவனுக்குமே அவளை அங்கே வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு பண்ண வேலையை நினச்சி கவலையாகிட்டு தான் இருக்குது. பட் அவங்க கிளம்பும்போது அவுட் பைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாதன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே தேங்க்யூ, எனக்கு வந்து நீங்கள் காசு மட்டும் சென்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் எவ்வளோ காசு வேணும்னு கேட்டதுமே 5000 அப்படின்றத சொன்னதும் சரி நான் சேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு காசு சென்ட் பண்ணுறேன், இப்போ என்னோட அசிஸ்டன்ட் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க உன்னோட ஜாப்காகன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. அவன் என்ன இன்னமே இவன் எனக்கு காசு சென்ட் பண்ணலையே, நான் வந்து அவன்கிட்ட சேட் பண்ணி கேட்கவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. என்ன லவ் பைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுக்கு, என்ன நீ பண்ணிகிட்ருக்கா, நீ ஏன் இருக்கிறது நீ சேஃப்டி கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. இப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க பிரதர் கூட சேர்ந்து அவள் வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கா. இப்போ ஆனால் அவன் வந்துட்டு ஹோமாவில் இருக்கான். அவனுக்காக தான் காசுக்காக இந்த வேலை பண்ணிட்டோம். பட் என் பிரதர் எந்திரிச்ச பிறகு இது தெரிஞ்சிச்சுன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து அங்கே டச் பண்ணி பார்த்துட்டு ஃபீவராக இருக்குது, நான் உனக்காக மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு இவனுக்குமே அங்கே வந்து சேட் பண்ணி விட்றா. அப்போ அங்கே வந்துட்டு கார்டை வந்துட்டு இவன் அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கா போல். அதை அவன் அனுப்பி விட்டதுமே வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா அங்கே வந்து எடுக்கிறதுக்காக. இப்போ ஹீரோ வந்து அங்கே டீயெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் அப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு அங்கே சொல்லிட்டு சரி நீங்கள் என் கார்டை கொடுங்கன்னு சொன்னதுமே சரி என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு செட்டாமே கூப்பிடுறான். இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து கிளம்பணும் என் ஜாப்காக போகணுன்னு சொன்னதும் வான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. நான் உனக்கு போன டைம் எப்படி வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லி கொடுத்தேன், அது மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்ப பண்ண போனதும் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அங்கே டச் பண்ணுறப்ப அங்கே ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக நடந்ததுனால இப்படி வந்து ஃபீவர் ஆயிடுச்சா, சரி வெயிட் பண்ண உனக்கு டாக்டர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னதும் இல்லை ஆல்ரெடி நான் வந்து மெடிசன் எடுத்துட்டேன், நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேணாம், எனக்கு இப்போ காசு மட்டும் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே நான் ஆல்ரெடி உனக்கு காசு சென்ட் பண்ணிட்டேன், இப்போ டாக்டர் வந்துருவாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்காக எனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு சொல்லிட்டுங்க கேட்டதும் இது ஃபஸ்ட் டைம் இல்லையா, நேற்று மலையில் வேற நனைஞ்சிருக்கீங்க அதனால தான் ஃபீவர் அடிக்குது, நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு ஹீரோயின் அவனங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ வந்து என்னோட லவராக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே முடியாதுன்னு சொன்னதுமே அங்கே ஃபேஸை வந்து பார்த்துட்டு நீ என்னை பார்த்து நேரடியாக சொல்லுன்னு சொன்னதும் இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்குலாம் விருப்பம் கிடையாதுன்னு சொல்கிறான், என்னால் வந்துட்டு திரும்ப அவங்க கூட ஸ்லிப் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் சரி இந்த கார்டை வாங்கிக்கோ, இதுக்கப்புறம் நீ என்னை மீட் பண்ணாதான்னு சொன்னதுமே அங்கேருந்து அவளுமே வேகமாக கிளம்பிடுறா. என்ன பாஸ் என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் என்னோட அம்மா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணை தேடிட்டு இருந்தாங்க, இவளை கூட்டிகிட்டு போய் காமிச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் அவள் வந்துட்டு ஒத்துக்கலை, அவள் வந்துட்டு இதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அவன் 10 மில்லியன் அனுப்பி விட்ருக்கான். நான் வந்துட்டு இவ்வளோ காசு கேட்கலையே அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப அவன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் நீங்கள் வந்துட்டு உள்ளெல்லாம் போக முடியாது அப்பாயின்மெண்ட் இல்லாமன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு காசை சென்ட் பண்ணி விட்ருவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தாலுமே அங்கே நம்பரை பிளாக் பண்ணி விட்ருக்கான். அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது.
அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க பாரேன் ஹான் வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்குமே வந்தாரு. அதுக்கப்புறம் ஷென்ஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணையுமே அவரு அங்க டேட்க்காக கேட்டிருக்காரு. அந்த பொண்ணுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு போயிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ஏதோ லவ் வந்தா அஃபெக்ஷன் ஆயிருச்சு போலப்பா அப்படின்றத அங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்து முடியாதுன்னு சொன்னதும், வேற ஒரு பொண்ணு அவன் உடனே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டே அவங்க வந்து கிளாஸ்க்கு கிளம்பி போயிட்டுருந்தா. அந்த பொண்ணு அங்க வந்து ஒரு நெக்லஸ் பாக்ஸோட அங்க வெளிய வந்ததுமே, அப்ப 2 பேத்துக்குமே செட் ஆயிருச்சு போல. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு நடுவுல நான் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேருமே இப்ப பார்ட் டைம் ஜாப்க்கு போலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்க நேத்து வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தொந்தரவு பண்ண அதே பெர்சன், நேத்து வந்து நீ என்ட்ட எஸ்கேப் ஆயிட்ட. இன்னைக்கு வந்து முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்க ரொம்ப வந்துட்டு மோசமா பிஹேவ் பண்றான். ஹீரோயின் நீங்க இப்படிலாம் என்ட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. விலகி போங்கன்னு சொன்னதும், அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ யாருமே வந்துட்டு இப்போதைக்கு தப்பிக்க முடியாது என்ட்டருந்துன்னு சொல்லிட்டு, இப்போ அங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண. அப்போ அங்க வந்துட்டு மிஸ்டர் ஹான் இப்போ வரப்போறாருன்ற விஷயம் சொன்னதுமே, நீ இவள கூட்டிட்டு போய் ரூம்ல அடைச்சு வை, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை இழுத்துட்டு போகும்போது, ஹீரோயின் பார்த்தா அந்த பர்சன் அங்கே வந்துட்டு அங்கே கிட் பண்ணிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோட்ட அங்கே போய் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா விலகி போகும்போது, பார்த்தா அந்த பர்சன் திரும்பவுமே அங்கே வந்துட்டு விரட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க நம்ம ஹீரோ முன்னாடி அங்கே வந்ததுமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது நம்ம ஹீரோயின். ப்ளீஸ் நான் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து போக விரும்பல, என்னை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோ நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அந்தால் அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு, நான் உன்னை காப்பாற்றினேன்னா உனக்கு வந்துட்டு என்ன நீ எனக்கு கொடுப்பேன்னு சொன்னதுமே, உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன், என்ன வேணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பக்கத்தில் வந்து பிடிச்சி இழுத்துட்டு, சரி ஓகே நீ ரூமில் போய் வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டு அவன் போய் குளிக்க போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. திரும்ப ஏதாச்சும் தப்பாங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பனோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் வெளியே 2 பேர் அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து உள்ளே வந்துடுறா. என்ன வந்துட்டு என்னவே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க டவல்லாம் வந்து சரி பண்ணதும், எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து பயந்துட்டு இருக்கா, என்ன நான் உனக்கு கடிச்சா தின்ன போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு இப்போ வந்து என்னை விடுங்க, நான் வந்துட்டு கிளம்பணும், என்னோட ஜாப்க்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சுக்கு அப்படின்ற சொன்னதும், என்ன ஜாப் இங்கே பண்ணிட்டுருக்க, என்ன எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்குமே காசு தேவைப்படுது, அதனால தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற சொன்னதும், நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும், பேசாமல் நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு இதுக்கப்புறமே நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இப்போ கொடுத்த அமௌண்ட்டை நீ ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது, பேசாமல் அதுக்கு என் கூட சேர்ந்து நீ வந்து இருக்கலாமே இப்போ அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். உன் கூட சேர்ந்து அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது, இப்படிலாம் நீங்கள் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க, ரெண்டாவது உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட பொண்ணு இருக்காங்கல்ல, ஷென்ஷியுமே இருக்காள் அப்படின்ற சொன்னதும், பட் எனக்கு ஒன்று தானே பிடிச்சிருக்கு, நீ உன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் கிஸ் பண்ணதுமே அவங்க வந்துட்டு பிடிச்சவங்க கடிச்சு வச்சுட்டா. அதை பார்த்துட்டு அவன் கோவமாயிட்டு இங்கேவே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். போய் பார்த்தா அந்த பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவன் வந்து இவன்ட்ட கம்பெனி கூட கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கேட்க வந்திருக்கான் போல். பட் அவன் வந்து இவன் பண்ண வேலைக்கு அங்கே பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே கெஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அசிஸ்டன்ட் நீங்கள் உள்ள காருக்குள்ளே இருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்கான். அங்கே அதே மாதிரி பாக்ஸ் அங்கே சென்ஷி கையில் இருந்ததுமே இருக்கவுமே அங்கே அந்த பாக்ஸவே பார்க்குறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, நீ வேணா உனக்கு அந்த பாக்ஸை எடுத்துக்கோன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு, இப்போ இவன் கண்ணை க்ளோஸில் பண்ணிட்டு இருந்தான், நான் பார்த்தது எப்படி தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டேக்கா. எடுத்துக்கோ உனக்கு தான் சொன்னதுமே, இல்லை எனக்கு வேணான்னு ஒன்றும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா தான் பார்த்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது பெட்ருன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், ஏன் உனக்கு என்ன வந்துட்டு வந்துச்சு இப்போ என்னை பற்றி திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, இல்லை வந்துட்டு ஷென்ஷி வந்துட்டு நான் அவ்வளோ நல்ல பொண்ணு கிடையாது, அவங்க பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த மாதிரி சுற்றுற பையன், அவனுக்கு ஆல்ரெடி உடம்பு வேற சரியில்லை, ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்ரு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு எனக்கு என்னமோ ஓ மேலே டவுட்டாக இருக்கே, நீ எதுவும் வந்துட்டு முடியாமல் இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் என்ன என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அதான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அவனை பார்த்து முறைச்சதுமே, இப்போ எதுக்காக என்னை முறைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் ஒன்றும் முறைக்கல, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொன்னதும், முறைக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றதாவே சொல்கிறான். இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொன்னதும், உன்னை தொந்தரவு பண்ண அந்த பர்சன் திரும்ப ஒன்றா வந்துட்டு உன்ட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா, இந்த டைம் நீ கணத்தை சேர்ந்து ஆற, என்ன வந்தாலும் சரி இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்.
ஹீரோயின்ட்ட நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகணும் என் கூட சேர்ந்து நீயுமே வந்துரு அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் வரணும்னு சொல்லி கேட்டதும் எனக்கு டவுட் இருக்காதா அதனால தான் சொன்னதுமே அவள் திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் அவங்களுக்கு வந்து டவுட் ஆகிட்டுருக்கு, சென்சிக்கும் கூட உங்களை சேர்த்து பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் முடியாமல் இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் நான் அம்மாவை தானே அவளை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயினேன், இதுக்கப்புறம் நான் என்னோட அம்மாட்ட சொல்லணும் அவள் நல்ல பொண்ணு கிடையாது விலகி இருங்கன்னு சொல்லிட்டு இதை நினச்சி அவங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காளே எப்படிலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வெளியே கிளம்பி வந்துட்டு இருந்தா அவங்க கிளாஸ்மேட் ஒரு பையன் எங்கே போயிட்டுருக்கா அப்படின்றத செட்டாங்க கேட்டுட்டு அவன் சிரிச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு செட்டாங்க வரும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் உள்ளே போங்க நாங்களே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னதும் இல்லை நானே போய்க்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு உள்ள காரில் ஏறு அப்படின்றத சொல்கிறான். அவன் இப்போ யார்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அந்த பையனுக்கு உனக்கு என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சட்டி கேட்டதும் இல்லை அவன் என் கிளாஸ்மேட் தான் அப்படின்ற சொன்னதும் அவன் பார்த்தா அப்படி தெரியலேன்னு சொன்னதும் அவன் என்னை ரொம்ப நாளாக லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீயுமே அப்படி தான் பேசினேன்னு சொன்னதுமே இல்லை நான் லைக் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டல் போய் எங்கள் டெஸ்ட்டெல்லாம் பார்த்ததுமே ரிப்போர்ட் வந்துடுது. இப்படி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்காங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அவன் சொல்கிறா. அப்போ அவங்க நீங்கள் வந்து இதில் கூச்சப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, இப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இந்த மாதிரி வந்து டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷையாக ஆரம்பிச்சிருது. ஆனால் வந்துட்டு நீங்கள் தான் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அங்கே வந்துட்டு வேகமாக ஸ்பீடாக ஓடி போயிடலா பயந்து போய். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, சார் இப்படி அவங்க வந்துட்டு பிரேக் எடுத்துட்டாங்க காலேஜில் இருந்து ஃபீஸுமே கட்டலை சார்னு சொன்னதும் இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டேக்கா, என்கிட்ட மட்டும் நிறைய காசு வந்துருச்சோமே கண்டிப்பாக வந்துட்டு நான் உனக்கு கூடி சீக்கிரம் நல்லபடியாக சரியாக்கிடுவேன், தயவு செஞ்சு நீ வேகமாக எந்திரி, நீ இல்லாமல் நான் ரொம்பவே லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு அவ சொல்கிறா. அப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணி உன்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டாங்கப்பா, நீ காலேஜ் கிளம்பி வா அப்படின்ற சொன்னதும் யார் வந்து காசு கட்டினதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே அவங்க டீச்சர்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி கேட்டதுமே 30-40 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து கட்டிட்டு போனார், உங்களோட ரிலேட்டிவா என்னன்னு எங்களுக்கு தெரியலம்மா, நீ இப்போ காலேஜுக்கு வரலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு. அப்படின்னா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் லின்னா தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்டையுமே அங்கே கால் பண்ணி இதை பற்றி இங்கே கேட்டதுமே நீங்கள் தான் வந்துட்டு இப்படி காசு எனக்காக பே பண்ண சொன்னீங்களா, பட் நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ இப்போ வந்துட்டு ஒழுங்காக காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு போகணுன்னு ஆசைப்படல, நீங்கள் வந்துட்டு காசு கட்டினீங்கன்றதுக்காக நாங்கள் வந்து ஸ்கூல் போக முடியுமா, என்னால் வந்துட்டு போக முடியாது அப்படின்றத சொல்கிறா. அதுக்கு ரீசனுமே உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் காலேஜ் போகாமல் நீ வாட்டி எங்கேயாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே அந்த இடத்துல வச்சே நான் வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் நான் வந்துட்டு என்ன மாதிரி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டினதுமே நீங்கள் கொடுத்த காசு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வேணாலும் பண்ணிடுறேன், நீங்கள் எப்படிலாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட இப்படி முக்கியமான மீட்டிங் இருக்குது நீங்கள் போய் இப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் அங்கே இருக்கும்போது அப்போ அங்கே யூன் சொல்லிட்டு ஒரு பையன் விழுறான். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து அப்படின்ற செட் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சு நீ வந்துட்டு இங்கே இந்த வேலை பண்ணிட்டு இருக்க, நீ என்ன காலேஜ் போகலையான்னு சொன்னதும் வெக்கேஷன் லீவ் அதனால தான் நான் வந்துட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பொய்யா சொல்லிட்டு இருக்க, உண்மை என்னமோ சொல்லு அப்படின்றத சொன்னதுமே உங்கள் பிரதருக்கு வந்துட்டு இப்படி முடியாமல் இருக்குல்ல அப்படின்றத அவ சொல்கிறா. சரி நீ கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு எங்கள் யூ வந்துட்டு தலையை டச் பண்ணி இங்கே பேசினதுமே ஹீரோ அங்கே வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுறான். அங்கே வேமா வந்துட்டு அவளை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு என்ன வந்துட்டு இங்கே கோஆப்ரேஷனுக்கு வந்தீங்களா இல்லை பொண்ணை ஃப்ளட் பண்ணுறதுக்கு வந்தீங்களான்னு சொன்னதும் அவளை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், அவள் என் சிஸ்டர் மாதிரி, அவட்ட போய் நான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரிலாம் ஃப்ளட் பண்ண போகிறேன் அப்படின்றத செட் அங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே மிஸ்டர் லின் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ போய் வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு பார்க்கணும், நீங்கள் இப்படிலாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரி நான் இப்போ போய் என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன் எனக்காக நீ வெயிட் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது நீ வந்து ஒழுங்காக இதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிற வழியை பாரு, இங்கே வந்துட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நான் போக மாட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை ஏதோ பாருங்கள், நான் உங்கள் காசையுமே திரும்ப பே பண்ணிடுறேன்னு சொன்னதும் வேறு யாராச்சும் பே பண்ணியிருந்தாங்கன்னா நீ போக தேவை கிடையாது, நான் காசு பே பண்ணியிருக்கேன் நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொன்னதும் நீங்கள் இப்படி என்கிட்ட வந்து அதிகாரம் பண்ணுற வேலை வைக்காதீங்கன்னு சொன்னதுமே வேமே அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு என்ன வந்துட்டு நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் விடுங்க, இப்படிலாம் என்னை வந்துட்டு பப்ளிக்கில் வந்து டச் பண்ணாதீங்க அப்படின்ற செட் அவள் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அவளுக்கு ஐயோ
எதுவும் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கோனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் என்ன இவ்வளோ வந்து என் மேலே நீங்கள் அக்கறைப்பட்டுட்ருக்கீங்க, என் மேலே வந்துட்டு உங்களுக்கு என்ன எது க்ரஷ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு உனக்காக காசு பே பண்ணியிருக்கேன்னா நீ அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணி முடிக்கணும்ல, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோ, இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. இவங்க நம்ம ஹீரோட்ட கோஆப்ரேஷன் பற்றி பேசுகிறதுக்காக வர்றான். பட் ஆனால் வந்துட்டு அவனுக்கு ஹீரோயின் மேலே இருக்க அந்த பொசசிவால் அவன் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து எதுவுமே நான் வந்து பண்ணுறதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கே மலையில் வந்து நனைஞ்சு அங்கே போயிட்டுருக்கா. அந்த சைடில் தான் நம்ம ஹீரோவோட காருமே போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவர் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு பாஸ் நம்ம வந்துட்டு அந்த பொண்ணு போயிட்டுருக்காங்க உள்ளே கூப்பிடுவோமான்னு சொன்னதும், என்ன மிஸ்டர் லீ நீங்கள் ரொம்ப அந்த பொண்ணை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோன்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, மழை வேறு அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்துட்டு கூப்பிடலாமான்னு கேட்டேன்னு சொன்னதும், அவள் தானே என்ன அவட்ட இருந்து விலகி இருக்க சொன்னா, ஸோ வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அங்கே யூவோட கார் வந்துடுது. வா என் கூட மலையிலேயே நனைஞ்சிட்ருக்கேன்னு சொன்னதும், இல்லை நான் வரல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொன்னதும், நீ பிரதர்னு கூப்பிட்றது உண்மையா இல்லையா, நான் எப்படி உன்னை தனியாக போய் விட முடியும், உள்ளே வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பிறகு அவட்ட உன்னோட குடும்பத்தோட சுச்சுவேஷனை பற்றி நீ ஆரம்பத்தில் ஏன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொன்னதுமே, இருக்கட்டும் பிரதர் நான் வந்துட்டு கண்டிப்பாக என்னோட இந்த சுச்சுவேஷனில் உங்களையுமே கொண்டு வந்து மாட்டி விட விரும்பலன்னு சொன்னதும், நான் வந்து உனக்காக காசு பே பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு இந்த உறவுக்கு நடுவில் நீங்கள் காசெல்லாம் கொண்டு வர வேணாம், என்னோட கஷ்டத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு வேணால் ஏதாச்சும் ஒரு ஜாப் போட்டு கொடுத்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஜாப்பை வச்சு நான் வந்துட்டு நல்லபடியாக முன்னேறி வந்துடுவேன்னு சொன்னதும், ஆமாம்ல நான் இன்னும் உன்னை சின்ன பொண்ணாகவே பார்த்துட்ருக்கேன், நீயுமே பெரிய பொண்ணாயிட்டேல அப்படின்ற சொன்னதும், ஆமாப்பா நான் பெரிய பொண்ணாக தான் ஆகிட்டேன்னு சொன்னதும், சரி ஓகே நாளைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு, அது என்னோட பார்ட்னராக என் கூட சேர்ந்து வர முடியுமான்னு சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எங்கள் பார்ட்டிக்கு ஹீரோயின் கிளம்பி விடுறா, ரொம்ப அழகாக இருக்கா, இந்த ட்ரெஸ் வந்துட்டு உண்மையில் எனக்கு நல்லா தான் இருக்கா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற சொன்னதும், பர்ஃபெக்டாக இருக்குது, பட் நீ என் கூட சேர்ந்தே இரு, இல்லைனா உன்னை வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளோட் பண்ணிவிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளை அங்கே பார்த்ததுமே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. நான் வந்துட்டு கூப்பிட்டா இவளால் வர முடியாது, ஆனால் இவன் கூப்பிட்டா உடனே கூட சேர்ந்து போவாளான்னு சொல்லிட்டு இப்போ கோட்வேலில் அவங்களோட பிஸ்னஸை பற்றி அங்கே பேசிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே ஒரு கோல்வார் மாதிரியே அங்கே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்களை பற்றி என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. ஒரு வேளை நைட்டு ஒன்றா இருந்ததை சொல்லிடுவானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. இவ தான் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேச விடுறான். பட் எதுவும் சொல்லலை. பட் அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ ஐயோ என்ன இவனை உனக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை பிரதர் தெரியாதுன்னு சொன்னதும், சரி ஓகே நீ வெயிட் பண்ணு நான் வந்து உனக்காக சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாப்பாடுலாமே அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட்மே அவங்க அப்பாவோட அந்த பாலிடிக்ஸை பற்றி அங்கே வந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டு அதை பார்த்துட்டு அவன் நீ இப்போ வந்துட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டே இல்லைன்னு சொன்னதுமே, இல்லை நான் எதுவுமே கேட்கலன்னு அவள் சொல்கிறா. கேட்கலன்னு போய் சொன்னேன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு முழுசாலாம் வந்து கேட்கல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே உன்னை வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு அவன் கூட்டிகிட்டு வந்தான், இந்த ட்ரெஸ்ஸை அவன் தான் எடுத்துகிட்டு வந்தானா, எப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க, ஃபுல்லாமே ரிவலிங்காக இருக்குது, ஏன் அவன் பாடியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகட்டும் நீ இப்படிலாம் போட்டுட்டு சுற்றுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்களை கேட்டுட்டு நான் எல்லாம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறான். அப்புறம் அவனுக்கு எனக்குமே வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து கற்பனை கதை கட்டிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் என்னோட பிரதர் மட்டும்தான் சொன்னதும், நீ வேணா அப்படியே நினச்சிட்டு இருக்கலாம், பட் அவனோட மனசில் அப்படி இருக்குன்னு தோணுமா, ஒருவேளை வேறு மாதிரி யோசிச்சானான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. என்ன ட்ரெஸ் அப்படியே வந்துட்டு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டுருக்கா. ஹீரோயின் அப்போ அங்கே உள்ளே வரும்போது யாங்ஸின்னு ஒரு பொண்ணு அங்கே வந்து ட்ரிங்க்ஸை வேணுன்னே ஊற்றி விட்டுட்டு, ஐயோ ட்ரெஸ் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு, நான் வந்துட்டு உங்களுக்கு வேறு ட்ரெஸ் கொடுக்க சொல்கிறேன், இந்த லேடியை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றி விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. வேணுனே தான் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டு இருந்தா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வர்றான். யாங்ஸி வந்துட்டு அவனை டச் பண்ணி பேசிட்டாலாமா, அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது, ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு இப்படி வந்து உங்களை வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே சொன்னதுமே இவன் வந்துட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான் அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்காக. பட் இவ போயிட்டாங்க நினச்சிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் அவன் இங்கே உள்ளே தான் இருக்கான். என்ன வந்து இங்கே பண்ணிகிட்ருக்க, என்னை பார்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக, எங்கே போனாலும் என் பின்னாடியே சுற்றுறேன்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு வெளியே போனீங்களே இப்போ நாங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, இப்போ நான் வந்து ட்ரெஸ் சரியாக போடாமல் இருக்கேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், மரியாதை இந்த ட்ரெஸ்ஸை இப்போ கழட்டிடு, இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வெளியே போனேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி வேறு ட்ரெஸ் உடனே அங்கே கொண்டு வர சொல்லிட்டு இருக்கான்.
ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தா. அப்போ அங்கே வந்து நீங்கள் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் நெருங்கி வந்ததும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட் டைம் எனக்கு கிஸ் பண்ண மாதிரி நீ இப்போ பண்ணுன்னு சொன்னதும், நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஆனால் அவன் வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதும், ஏன் யூ டச் பண்ணாதான் உனக்கு பிடிக்குமா, நான் டச் பண்ணால் பிடிக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அப்போ நான் வந்துட்டு எவ்வளோ உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், எனக்காக வந்துட்டு நீ ஃபேவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிஸ் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லிடா. அதுக்கப்புறம் அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணும்போது ஹீரோயின் பைட் பண்ணி வச்சதும், நீ என்ன டாக்கா, எப்போ பார்த்தாலும் என்னை இந்த மாதிரி வந்து பிடிச்சி கடிச்சு வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்து அவன் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ மிஸ்டர் லின் வந்துட்டு அங்கே அந்த கதவை நாக் பண்ணதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவருக்கு புரிஞ்சுக்குது 2 பேருமே சேர்ந்து உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆங்ஸி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அவளை மீட் பண்ணுறதுல எனக்கு எந்த விருப்பம் இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஹேரை வந்து போட்டு மறைச்சி விட்றான். லவ் பைட் இருக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டு ஹீரோயின் முறைச்சதும், ஏன்னா திரும்ப அதை மாதிரி பண்ணணுமான்னு சொன்னதும், மரியாதை ஏறுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு யூட்டா வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன உன் ட்ரெஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ட்ரிங்க்ஸ் கொட்டி போயிடுச்சு, அதனால தான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லும்போது அங்கே ஆங்ஸி நம்ம ஹீரோவுமே பேசிகிட்டு இருக்கதை எல்லாத்தையுமே அவன் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ யூ சொல்கிறான், இவங்க 2 பேருமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்க ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருந்தா, எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து மிஸ்டர் லீனை உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆங்ஸி அங்கே கூட சேர்ந்து அனுப்பிவிட்டுட்டு கூட்டிகிட்டு போய் நீ கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் சரி வாங்கன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கவுமே, நீ போய் முன்னாடி உட்காந்துக்கோ, மிஸ்டர் ஹான்மே நம்ம கூட சேர்ந்து வராருன்னு சொன்னதும், ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு விடமாட்டான். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன இந்த பொண்ணு கூட உட்காரதுல கம்ஃபர்டபுளான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு என்ன இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதும், ஏன் பிடிக்காது, அவள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அழகான பொண்ணு, ரொம்ப நல்லவ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். வாதம் வந்து கையை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு டச் பண்ணிகிட்டே வர்றான். ஹீரோயின் ரொம்ப தொந்தரவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ அவளை இறக்கி விட்டுட்டு உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ஏன்னா நீ அந்த பொண்ணை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அவ்வளோ மாதிரி நல்ல பொண்ணை போய் யாருக்கு வந்துட்டு பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நீ ஆனால் பிரதர் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், சும்மா அதை சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் அவட்ட அப்ரோச் பண்ணேன்னா அவள் வந்துட்டு எந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுப்பான்னு தெரியல, ஸோ அதனால தான் எனக்கு பயமாயிட்டு இருக்குன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளை தான் அவள் அப்ரோச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அங்கே வந்து அந்த லேடி சொல்கிறாங்க, நீங்கள் வரல ஆம்பளைங்க எல்லாத்தையுமே செடியூஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இது எல்லாமே ஹானோட வேலை தான், அவன் தான் இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவளுக்கு வந்து கால் வேறு வந்துடுது ஹாஸ்பிட்டலில் இருந்து, உங்கள் பிரதருக்கு வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னா அவர் திரும்பவுமே வந்து நல்லபடியாக வர்றதுக்கு சான்ஸ் 80% இருக்குது, ஸோ நீங்கள் காசு எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்கள், அதுக்கு வந்துட்டு 1 மில்லியன் தேவைப்படும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுறா. அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா, அதையுமே நம்ம வேணான்னு சொல்லிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டு பையன் குடிச்சிட்டு வந்துட்டு கதவை நாக் பண்ணிட்டு ரொம்ப அங்கே தொந்தரவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவள் ரொம்ப பயந்து போயிட்டு உடனே அங்கே கால் பண்ணி அங்கே நம்ம யூட்டை இன்ஃபார்ம் பண்ணதுமே யூ வந்து போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவளை என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவனோட அசிஸ்டன்ட் இப்படி வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே, இல்லை நீ ஏன் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே தான் நம்ம ஹீரோ யாங்ஸி கூட சேர்ந்து இருக்கான். அப்போ அங்கே சில பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. யாங்ஸி வந்து ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அவள் விட்டுட்டு போன தான் இவருக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. ஆனால் திரும்பவுமே அவங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு போல், 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆங்ஸி அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, நீ மட்டும் ஏன் வந்து தனியாக உட்காந்துட்ருக்க, நீ என்ன யூவோட கேர்ள் ஃப்ரெண்டா, அன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் நைட் நடந்ததுக்கான அவன் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ வந்துட்டு இந்த ட்ரிங்கை வந்துட்டு குடிக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அப்போ ஐயோ அவள் வந்து இன்னமே சின்ன பொண்ணு தான், அவள் வந்து ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டா, நான் வந்துட்டு இதை குடிச்சிக்கிறேன்னு சொன்னதும், நீ இப்படிலாம் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஹீரோவாக ட்ரை பண்ணாத, ட்ரிங்க் குடிக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்றத சொன்னதும், பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நானே ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை குடிக்க போகிறா. அப்போ ஹீரோ லாஸ்ட் நைட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவள் தான் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டது நீ தான், அப்போ பனிஷ்மெண்ட்டாக யார் வந்து ட்ரிங்க் பண்ணணும், நீயே குடி அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக கிளம்பி போகிறா. அப்போ அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ அங்கே வந்ததுமே பேசாமல் அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதும், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் வந்து விடுங்க, எதுக்காக எங்கே போனாலும் என்னை அப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே
அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே சொல்கிறான், என்ன வந்துட்டு நான் தொந்தரவு பண்ணிட்டேன், நீ இப்போ கூட சேர்ந்து எதுக்காக இங்கே வந்துட்டு இருந்த, நான் வந்துட்டு அந்த ட்ரிங்கை நீ குடிக்காதன்னு ஸ்டாப் பண்ணலன்னா நீ குடிச்சிருப்பேலன்னு சொன்னதும், நான் பிரதருக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், பிரதர் நீயா சொல்லிட்டு சுத்த வேண்டியதான், யார் அப்படிலாம் ஆம்பளைங்க நினைக்க மாட்டாங்க, ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து போய் யாரோட இன்டெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிய போகுது, இதெல்லாம் வர இடமா உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். எதுக்காக நீங்கள் எப்பயுமே என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை நிம்மதியாகவே நீங்கள் வாழவே விட மாட்டீங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து டச் பண்ணுறத விட அவன் டச் பண்ணுறதா உனக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டாங்க. கிஸ் பண்ணதுமே கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா, இத்தனை வருஷத்தில் என்னை யார் அடிக்கிறதுக்கு வந்து தைரியம் வந்ததில்லை, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு அசிஸ்டன்ட் கான்ட்ராக்ட் கைகூடி வந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல, அவள் வாஷ்ரூம் போயிட்டு வந்தார், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டவே கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொன்னதும், அப்படின்னா நம்ம மேலே இருந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே புரிஞ்சுக்குது. பிறகு அங்கே வந்து அவள் அப்படியே வந்துட்டு அங்கே தூங்கிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான். உனக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நீ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பொறுத்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்ல பொண்ணாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் அவங்க பிரதரை மீட் பண்ணிவிட்டு, நான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்களா, தயவு செஞ்சு நீங்கள் அப்படி கோவலாம் படாதீங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ டாக்டர் நீங்கள் காசுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், சரி பண்ணிடலான்னு சொல்கிறாரு. பிறகு அவள் யூவை போய் மீட் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் காசு கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன், அவன் நல்லா நான் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் எனக்கு நீ வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என் வீட்டில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுருக்காங்க, என்னோடய ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக என்னோட அம்மாட்ட வந்து நீ நடிக்கிறியான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, என்னால் அதை போய் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொன்னதும், கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், ஸோ வந்துட்டு அவங்களுமே ஒத்துக்குவாங்க, எனக்காக இந்த ஃபேவரை நீ பண்ணி கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டுங்க ஒத்துக்கிறான். பிறகு வீட்டுக்கு வந்ததுமே அவன் ஹாப்பி ஆகிட்டாங்க, ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப அங்கே ஷாக் ஆகி போயிட்டு என்னாச்சு பிரதர்ன்னு சொன்னதும், இதெல்லாம் சும்மா ட்ரையல் தான், ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக நடித்தா இதெல்லாம் பண்ணணும்ல அதுக்காக தான் சொன்னதும், பட் அங்கே வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா இது வரைக்குமே வந்து ஹீரோ தான் ஹக் பண்ணிட்டு இருக்கான், ஃபஸ்ட் டைம் வேறு ஒரு பையன் ஹக் பண்ணதை நினச்சி அவளுக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிட்டுருக்கு. பிறகு பார்த்தாங்க அசிஸ்டன்ட் கப்புள் ரிங் வாங்குறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு மேடம்னு சொன்னதும், எதுக்காக ஃபேக்காக தான் நடிக்க போகிறோம், ஏன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் புரியலை. பட் இருந்தாலுமே சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே ரிங்கையுமே அவன் வாங்கிட்டு வரும்போது, அப்போ அங்கே மிஸ்டர் லின் வந்துட்டு இப்படி ஹான் உங்களை மீட் பண்ணணுமா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து இவட்ட பேசுறதுக்கே பிடிக்கல, நேற்று நைட்டு பண்ண வேலையால் அங்கே அசிஸ்டன்ட் மூலமாகவே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமே பொறுக்க முடியாமல் அவட்ட அங்கே பேசிட்டு, உன்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து சரியில்லைன்னா என்கிட்ட நீ ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டியா, உன் பிரதர் உட முடியாமல் இருந்துச்சுக்கா, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்போ அவன் கூட சேர்ந்து நீ வந்து அவனோட ஹோம் டவுனுக்கு வர போகிறதுக்கு ரெடி ஆகிட்டியான்னு சொன்னதும், நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக போய் ஸ்கூலுக்கு படிக்கிற வேலையை பாருன்னு சொன்னதுமே, நீங்கள் எதுக்காக இப்படி படிப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், ஏன்னா நீ படிச்சேன்னா நல்லபடியாக உனக்கு வந்துட்டு கேரியர் அமையும், நீ நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், யாரோட வந்துட்டு தயவுமே உனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும், நீங்கள் சொல்லிட்டு இருக்குது கரெக்ட் தான், பட் அதுக்கு வந்துட்டு நிறைய காசு தேவை இல்லையா, என்கிட்ட வந்துட்டு இப்போதைக்கு இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் தான் வந்துட்டு ஏகப்பட்டது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ தான் முடியாதுன்னு சொல்கிற, உன்னோட காலேஜுக்குமே நான் நிறைய டொனேஷன் கொடுக்குறேன், ஸோ அது வந்துட்டு உனக்குமே சேர்த்து கொடுத்ததா நினச்சிக்கோ, உன் பிரதருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குமே நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்கிறா. அப்போ அங்கே வந்து அந்த பேக்கில் பார்த்தா கப்புள் ரிங் இருக்கவுமே, நீ வந்துட்டு இப்படி வேறு வேலை பண்ணிகிட்ருக்கேன், அவன் பிரதரை உட முடியாமல் இருந்தால் இந்த மாதிரி வேலை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, இதுக்கப்புறம் நீ மூஞ்சிலே முடிக்காத, நீ என்னமாச்சும் பண்ணிட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவள் யூ போய் மீட் பண்ணும்போது, யூ நீ என்ன அவனை போய் மீட் பண்ணியான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சும்மா நார்மலாக தான் பேச போகணுன்னு சொன்னதும், நான் வந்து உன்ட்ட எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டேன், உன்னோட விஷயத்தில் நான் தலையிடவும் மாட்டேன், நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறான். இந்த ரிங்கை வந்துட்டு நம்ம போட்டுக்கணும், இல்லைனா வந்துட்டு அங்கே தப்பாயிரும், அவங்க வந்து டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரிங்கையுமே கையில் போட்டு விடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வந்துட்டு இன்னுமே அவங்க பிரதருக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இந்த ஆள் வந்துட்டு ஃப்ராட், இவன் வந்து நிறைய காசு எப்படி தான் ஏமாற்றுவாங்கன்னு சொன்னதும், ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. ஸோ அவனை ஜாப்பை விட்டு தூக்குன வாசி அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு, உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்ப, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு ட்ரீட் பண்ணிவிட்டு அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். உன்னை இன்றைக்கி சேல்ஸ் பண்ணி நான் ரொம்ப வந்துட்டு காசு வாங்க போகிறேன், நீ பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்குமே தூக்கிட்டு போயிடுறாங்க.
எனக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவளை மிரட்டி அங்கே கொண்டு வர சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணெல்லாம் கட்டி அங்கே ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு அங்கே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. கண்ணை கழட்டி பார்த்த பிறகு தான் தெரியுது அது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு. அப்போ தான் அவளுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் இப்போ ஏதாச்சும் ஒரு ஓல்டு மேன் கையில் நீ வந்து கிடச்சிருந்தேன்னா உன் நிலைமை என்ன ஆகும், நீ கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்ப, இப்படிலாம் முட்டாள் மாதிரி நீ வேலை பார்க்காத அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அவளை போட்டு அடிச்சிருக்கிறது தெரிஞ்சதுமே நான் இப்போ ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும், உன்னை விட்டுட்டுலாம் போகல, நான் வந்துட்டு சொல்கிறத கேளு, நீ இப்போ கிளம்பி போன்னு சொல்லிட்டு அங்கே லின்ட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு இருக்காரு. லின்மே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக வந்து காஃபிலாம் கொடுத்து, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க, பாஸ் சொல்கிறத கேளுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவளுக்கு அங்கே வீட்டில் போய் அங்கே முழிப்பு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்ருக்கான். அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நீ வந்துட்டு எனக்காக என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, என்னமே பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னை கிஸ் பண்ணு, நான் எதுவும் உன்ட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போ ப்ளீஸ் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு ஃபோன் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் யூட்ட பேச போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அவர் வந்து நான் திடீர்னு காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார்ல, நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கொடுக்குறாங்க. பேசிட்டு இருந்தா பேச விடாமல் அங்கே கிஸ் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிட்டுருக்கான். ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எப்பயும் போகக்கூடாது, என் கூட தான் சேர்ந்து இருக்கணும், இந்த ரிங்கை கழட்டி போடு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே நானுமே ஒத்துக்கிறேன், பட் இதுக்கப்புறம் எந்த ஒரு கேர்ளோடய சேர்ந்து நீங்களுமே கனெக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், நான் யார் கூட போய் இருந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அவங்க காரில் சென்சி இறங்கி வந்ததை பார்த்தேன்ல, அவளுக்கு உங்களுக்கு நடுவில் தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொன்னதும், நீ என்ன இப்படியா புரிஞ்சிட்ருக்கா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் என்னோட அம்மாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக தான் அவளை கூட்டிகிட்டு போனேன், பட் அவளை பார்த்ததுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து புரிஞ்சுக்கிருச்சு குணம் சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க தேடிட்டு இருக்க பொண்ணு அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் உன்னை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்ததுமே நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் என்னோட அம்மாட்ட தான் வந்துட்டு உன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்துட்டு உல்ட்டாவா நீ வந்து திடீர்னு என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணுறதுக்கு கேட்டுட்ட. ஸோ நான் வந்துட்டு அதையுமே பண்ண தான் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவர் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இப்போ நான் வந்துட்டு அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், ஆனால் இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் வேறு, நான் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து மீட்டெல்லாம் பண்ண வைக்க மாட்டேன்னு சொன்னதுமே ஏன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவன் வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஒருவேளை இவ்வளோ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிஸ்டர்னு முறையாகி போயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரி அப்படின்றத சொன்னதும், இப்போ சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் நீ இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டு நடக்கணும், உனக்கு புரியுதுலன்னு சொன்னதும் ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட்டு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.